தங்கச்சி அழைத்த காரணம் என்ன? நம்ம எடுத்து கொடுத்து வந்திருக்கிறார். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என்ன செய்ய? எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு யாரா வந்திருக்காங்கன்னு என்னைய கோர்த்து. ஏமா வள்ளியம்மா, என் தலையெழுத்து. உங்க அண்ணனை கூட்டி போய் நல்ல கடையில முடி வெட்டி விட வேண்டியதானே? ஏண்டா அது நேத்து கடன் வச்சிருக்கேன். நேத்து கடன் கோயிலுக்கு இப்படித்தான் ஒரு ஆளுகிட்ட இருந்தா இந்த ஆளுகிட்ட மாட்டி விட்டுட்டு ஓடுனேன். இப்ப யார் வந்திருக்கிறா? இப்ப பூதம் வந்திருக்கு. பூதமா? யாரு? வேடுவர். வேடுவரா? எதுக்கு வந்துக்கிறாரு? மானை தேடி வந்தாரா? மானையா? பாத்தீங்களா? பாத்தியா? இந்த பிள்ளை என்ன கோழி குஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது கோழி குஞ்சு இல்ல. பாத்தீங்களா? மான் வரல, பார்க்கல. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். வாங்க போலாம். வா போ. நீ உன்னை பார்த்தாலே பயந்துருக்கு. காட்டுக்குள்ள போனா யார் யார் பயப்பட? அண்ணா தங்கச்சி வேடுவர்ட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லி அனுப்பிடு. சொல்றா. வா. ஆமா ஆமா அதே மானுமுள்ள ஒரு மயில் இல்ல. ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்ல. போய் நான் சொன்னேனா? போய் என்னடா சொல்லச்சனா? என்னடா சொல்ற? என்ன சொன்னாலும் அது நான் சொன்னேன். சத்தியமா அப்படி சொல்லல. நான் அத தான் சொன்னேன். இல்ல நான் அப்படிலாம் சொல்லல. சரி வந்தது வேடுவரே வேடுவரே காணுமே எங்க? அண்டாகா கசம் அபுகா குகும் திறந்துடுச்சி ஷேம். எங்கடா கண்ணுக்கு பேசுறோம்? வேடுவரே காணா. தாயம் நீ தந்தையும் நீ சத்குருவும் நீ. சைவ குழந்தை தயனிது இல்லாத. இல்ல ரெண்டு பேருமே நாங்க ஹரிச்சந்திராவில ஒரே பாடம் படிச்சிருந்தோம். ஆமா ரெண்டே ஒரு செட்டு தானே. ஏண்டா இவர்தான் வேடுவரா? ஐயோ நான் கூட வேடுவர் பண்ணோன்னே எங்க அண்ணன் மாதிரி ரொம்ப கம்பீரமான ஆளா முரடா முரட. அது வலிக்கதா நீ முறைச்சிட்டே இல்ல. அப்பதான் அவர் நம்மளை பார்த்து பயப்பட்டு இருக்கு. முறை ஏமா ஒரு ஆம்பளை பிள்ளை இப்படி அடிக்கிறீங்க, இந்த பிள்ளைய அடிங்க. இது நல்லா இருக்கே விவரமா. அது என் செல்ல. அந்த பிள்ளைய அடிங்க. அடிங்க. அடிக்க மாட்டேன். அடிக்கணும். அடிக்க முடியாது. ஏய் இங்க வா. முறை பல்லக்கடி சத்தமா இன்னும் சத்தமா. அது பல்லு விழுந்துரும் தான். காசு இல்ல பல்லு. அப்பதானே நம்மளை பார்த்து பயப்படுவாரு. சரி இருக்கட்டும். வந்த வேடுவர வரவேற்க வேண்டிய உன்னுடைய கடமை இல்லையா? வருக வருக வேடுவரே வருக. முத வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் அப்படி இருக்காங்க. அதற்கனங்க என்னுடைய உண்மையான கம்பீரமான அண்ணனும் சரி அன்பான அழகான தோழியிடம் சரி நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டு நீங்க தேடி வரதா சொல்ல போறோமா? இந்த இடத்துல கிடையாது. வேற இடத்துக்கு போய் தேடி பாருங்க. பாங்க அப்படி. ஏய் என்னமா கேக்குறாரு? வரு கோமலம் வேணும்னு கேக்குறாரு. நான் அதை கட்டுறது இல்லைங்க. இதெல்லாம் சின்ன பிரச்சனை. நீ இதுக்கு தலையிடாத. கோமலமதில் தாமரையெழில் மேவிய குணசீலா. யார் எதற்காக இங்கு வந்தேன் என்ற விவரத்தை தெளிவாக சுவையாக சுருக்கமாக கூறுகிறேன் கேளுங்கள். அதோ தருகிறது வெள்ளிமலை. அங்கே குடியிருப்பவன் தாய் பார்வதி வேடுவச்சி தந்தை சித வேடுவன். என் பேர் குமரன். வேட்டையாடு சொல்லி என்ன பண்றியா? நீங்கள் ஒன்றும் இனத்தவராக இந்த நண்டு பக்கு முண்டையும் அந்த லூசு முண்டையும் எப்படி உட்காந்துருக்கு? எந்திரிக்கல கண்ண விளையாடுறீங்க. கிச்சு கிச்சு தாம்பல் பின்னாடி விளையாடுங்களா? விளங்காத விழுகளா? நீங்கள் ஒன்றும் இனத்தவராக இருக்கின்றீர்கள். எனது மானை பிடித்த தலைவர்களே என்ற நம்பிக்கை தாங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிகின்றது. இதுவரை என் நம்பிக்கை வீணானதில்லை. நம்பிக்கை வீண்படுத்தி விடாமல் நான் சிவனும் பார்வதியும் காட்சி கொடுக்குறாங்க. வீண்படுத்தி விடாமல் என்னுடைய மானுக்குண்டான சிறப்பை கூறுகிறேன். அதான் நாங்க எதுக்கு இரும்படிக்கிறத ஈக்கு என்ன வேலை? நீ அதான் போயிட்டு வரோம். நீ சாடுமா. இது வரைக்கும் உங்க மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசியிருந்தோம்னா மன்னிச்சுக்கங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்களை சந்திக்க வர்றேன். போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். தங்கச்சி வரேன்டா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அழகிய திணைவன மருவிகள் விழும்பன உளவிடுந்திரு மகளே. அழகிய திணைவன மருவிகள் விழும்ப உளவிடுந்திரு மகளே. என் மானே செந்தேனே, என் மானே செந்தேனே, மலர்கள் வாசம் அது மணக்கு சோலை அது எனது மானே வசனா. அழகிய திணைவன மருவிகள்
அற்புதமான மான், அழகான மான், காண கிடைக்காத மான், கண்டுரெல்லாம் காதல் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மான். அப்படிப்பட்ட மான் இங்கே இருக்கிறது. பாரு, முத்தை போன்ற பற்கள், செம்பவளம் போன்ற உதடுகள், வில் போன்ற புருவம், வேல் போன்ற விழி, இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தங்கத்தால் வார்த்தெடுத்த தங்க பதுமையாக இருக்கிறது. இதை கனை தொடுக்கலாமா? இதை காயப்படுத்தலாமா? இதை வலை வச்சு பிடிக்கலாமா? சில வச்சு பிடிக்கலாமா? கூடாது என்ற எண்ணத்தில் கையால் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அனுமதி கொடுத்தால் போதும். வந்த உடனே தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் தேடி வந்தமா நீங்கள் இல்லைன்னு. அதற்கப்புறம் மானுடைய பெருமையில பற்றி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? வேட்டையாடக்கூடிய தத்துவம் என்ன? கொண்டு வா அல்லது கொன்றுவான் இருக்கிறாங்க. ஒன்று உயிரோட பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா அடிச்சாத பிடிச்சிருக்கணும். இப்படி எதையுமே பண்ணாமல் என்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிறதுனால என்ன பயன் சொல்லுங்க? அன்பாலே தேடியை என்னறிவு செல்வம் தங்கம். அப்படிப்பட்ட மானை அடிச்சு பிடிக்கிறதா? அடிச்சு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எங்க மானை பார்த்தேன்னா அந்த இடத்துல அடிக்க வேண்டியதானே? ஏன் வாய் மட்டும் பேசுறீங்க? கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணே உதிரம் கொட்டும் அம்மா. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னின் நகி பேட்டா அவர்தான் பாடுறாரு. அப்படி ஒரு வித்தியாசமான மானமா? என் மானை பத்தி இன்னும் தெரியல உனக்கு. உங்க மானை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெரியும் உனக்கு. உங்களுக்கு தெரியும் மட்டும் இருக்காது. எனக்கு எப்படி தெரியும்? மானை பத்தி தெரியும். உங்க மானை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? மானை தெரியல. உங்க மான் நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன்னா திணைக்கு மான் வருமா? திணைக்கு மான் வருமா? இந்த இடம் வேள்வி மலைச்சாறு சுனை பகுதி நிறைந்த இடம். ஆக தட்பவெட்ப சூழ்நிலை மாறும் பொழுது மான் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீ எந்த மானை சொல்ற? உங்க மானுதான். என்னுடைய மான் எங்கு வேணாலும் போகும். அது எப்படி சொல்றீங்க? எங்கு வேணாலும் வரும், எங்க வேணாலும் போகும். ஆமா, அது நெருப்பு. எது? இது நெருப்பு. இதை யாராவது தொடணும் அப்படின்னு நினைச்சா சுட்டரித்து விடும். அப்படி ஒரு அற்புதமான மானி. அது என்ன வித்தியாசமான மானி? எல்லா மானும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்புறம் நேரம் வரும் பொழுது. சரி, மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் பிடிக்கல? பார்த்த உடனே பிடிக்க முடியுமாமா? அதுக்குன்னு ஒரு நேரம் வேண்டாமா? நேரம் எதற்கும் ஒரு நேரம் உண்டு. பொறுத்திடு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் பொறுத்திடு மகளே. சிரித்திரு மகளே, சிரித்திரு மகளே. மகளே, சிரித்திரு மகளே. நேத்து ஒரு மகள் வந்து சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவா. இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேனுப்பா. பெரிய சீரியல் கோவிந்தராஜா அவர் டிஎம். இந்த பாட்டு பாடினது எம்எஸ் சுசோனா. பேசாம இருங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன பாடிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டு கச்சேரியா நடந்துகிட்டு இருக்கு? இங்க நேரமாக்கணும். என்னைய பார்த்து பேசுங்க. கோவப்படாம என்னைய பார்த்து பேசுங்க. ஏன் என்னைய பார்க்க மாட்டீங்க? உன்னை தான பாத்துக்கிட்டு. ஏன் பார்க்க மாட்டீங்க? உன்னை இப்ப பாக்குறேன். ஒரு ஆண் மகன் பெண்ணிடம் பேசும்போது எப்படி பேசணும் தெரியுமா? கண்களை பார்த்து பேசணும். சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்தவன் தானே நான். இந்த பேச்செல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எனக்கு எதிரி. சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. ஒரு பெண்ணிடம் பேசும்போது ஆண் மகன் எப்படி பேசணும்? சரி, கண்களை பார்த்து பேசணும். இருக்கா? என்ன கண்ணழகு சிங்காரிக்கு வாயை திறந்து மூட மாட்டார் மாமே. எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு என்ன அப்படின்னா கண்கள் தான். கண்களை பார்த்தே சொல்லிடலாம். என்னடா ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிடலாம். என்ன சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கண்களை பார்த்து அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கண்களுக்கு உண்டு. அப்போ ஒரு பெண்ணை பார்த்து பேசும்பொழுது கண்களை பார்த்து பேசணும். அதை விட நீங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுங்க. அப்ப என்னை பார்த்து பயப்படுறீங்களா? பார்த்தாலே பயந்தானே. என்ன இப்படி ஒத்துக்கிறீங்க? எனக்கு வம்புக்கு ஆள் தான் தேவை. நீங்க ஏன் பணிஞ்சு போறீங்க? யாருக்கும் வம்புக்கு போக மாட்டேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் அப்படியா? ஆமா. முள்ளிப்பட்டி, கொல்லக்காட்டுப்பட்டி கிராம பெரியோர்கள் சார்பாக, கிராமத்தின் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக, மகளிர் சார்பாக இங்கே கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். வாங்கண்ணே வாங்கண்ணே. தவறார்ல ஐயா வாங்க. கிராமத்தின் சார்பாக நாடக கலைஞர்களை பெருமை பெற்றும் விதமாக பொன்னாடை இணைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள்.
இங்கே ராஜ நடிகராக நடித்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய அன்பு மாமா செல்வராஜ் அவர்களுக்கு பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை அணிந்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இங்கே வள்ளியாக நடிக்கும் வல்லாள மாநகரைச் சேர்ந்த மனோரஞ்சனி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிந்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இங்கே நாரதராக நடித்து கொண்டிருக்கும் ஆவியூர் மண்ணின் மைந்தன் எனது அன்பு மகன் அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். பப்புனாக நடித்து மக்களை காண்டாக்கி கொண்டிருந்த அருமை தம்பி பொன்னுவேல் புல்வாக்கரை கண்டெடுத்து பொன்னுவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். டான்ஸாக நடிக்கும் சிந்துஜா 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 அவர்களுக்கு பொன்னாடை அணித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். டான்ஸை பத்திரமாக கூட்டி வந்த ரூபா அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிக்கிறார்கள். மற்றும் இசைக்கலை இந்த நாடகத்தின் சிறந்ததொரு அமைப்பாளராகிய அருமை சகோதரர் மதிப்புக்குரிய சரவணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் இசைக்கலைஞர்களுக்கும் பொன்னாடை இங்கே அருமை மாமா ராஜமணியன் அவர்களுக்கு விழா கமிட்டருக்கு பொன்னாடை படுத்தப்படுகிறார்கள். மிருதங்கம் வாசிக்கும் அருமை தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். போடுங்க. இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அருமை மாப்பிள்ளை குச்சேடி குப்தா என்று மக்களால் அழைக்கப்படும் லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். தாளம் என்ற பெயரில் எங்களை எல்லாம் மங்கோலையாக கொண்டு கொண்டிருக்கும் அருமை அண்ணன் நாளூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் போஸ் 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 அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். யூடிவி ஒளி அமைப்பு அன்பு உள்ளங்கள் மேடைக்கு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பண்ணன் ஒளி அமைப்பு உரிமையாளருக்கு பொன்னாடை எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். நீ யாரு? எங்களுக்கு இந்த நாடகத்தை உலகளாவி சென்று எங்களை எல்லாம் வெளியுலகம் சென்று யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை தம்பி மானாமதுரை கண்டெடுத்த மாசானம் அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். அவ்வளோதானே? வேற யாரும் சொல்லணுமா? எங்க காணாத சுவாமி பூச்சோடனை உபயம் திரு மு வெள்ளைச்சாமி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாடு உபயம் திரு ராம பங்கஜம் குடும்பத்தார்கள் அவர்களையும் மேடைக்கு வரும்படி தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். நடிகர்கள் பெருமக்களுக்கு உணவளித்த உத்தம உள்ளம் ராம பங்கஜம் குடும்பத்தாருக்கும் பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். பூச்சோடனை உபயம் செய்த அன்பு அண்ணன் வெள்ளச்சாமி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதானே? எங்களுக்கெல்லாம் நாடக கலைஞர்களை பெருமை பெற்றும் விதமாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய அன்பு முள்ளிவயல் ஓத்திவயல் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்தை அமைப்பாளர் அருமை சகோதரர் சரவணன் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடை அணிவித்து மகிழ்வித்த மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய சேதரா முள்ளிப்பட்டி கொல்லக்காட்டுப்பட்டி கிராம பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாரு. ஓ சரி, இருறா அக்காவை சொல்லுவோம். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பாகும் கலைத்துறை சிறப்பாகும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். அதனால் தேடி வந்தமா இங்கே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாது தேடி வந்தது உண்மை.
வந்திருந்த இல்லை என்பேனா இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில் இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில் நான் தெரிவது உண்மையில் வாடா வந்திருந்த இல்லை அப்படியே என்னைக்கு நான் தான் ஐயா தலைவி என்றாச்சு நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில் விளக்கிலே வித வித பத அங்களுக்கு பாடு ஆவோய் காத்து இருப்பது பெண்களுக்கு போடா ஏய் இந்த அப்படியே அடி நான் தெரிவது உண்மையில் வாடா என்னைக்கு நான் தான் ஐயா தலைவி என்றாச்சு ஏதத்தானே தந்தானே 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 தந்தானா ஏதத்தானே தந்தானே 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 தந்தானா அப்படியே அடுத்தவர் பொருளுக்கு நாம் ஆசை வைப்போமா இருப்பதை இல்லை இல்லை என்று எடுத்துரைப்போமா போடா இந்த அப்படியே அடுத்தவர் பொருளுக்கு நாம் ஆசை வைப்போமா இருப்பதை இல்லை இல்லை என்று எடுத்துரைப்போமா ஓடவிட்டு மண் முடித்த பின்னால் வந்தீர மண் நிறைந்து ஓடியதை போடுறா இல்லை என்றே நாமோ வந்த வழியாக சொல்லி சொல்லை கொள்வேன் நான் தெரிவது உண்மையில் வாடா வந்திருந்த இல்லை என்றே நான் இன்றைக்கும் வந்த தலைவியின் நாட்டில் இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டில் சபாஸ்ரா சிக்க முட்டியடா ஆமா தேடி வரதான் சொல்ல போறோமா இந்த இடத்துல கிடையாது. அது மட்டும் இல்லாது மான் என்று சொல்லக்கூடியது காட்டில் தெரியக்கூடியது எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்த இடத்துல இருந்தால் தான் சிறப்பே தவிர மானை பிடிச்சிட்டு போய் நம்ம நாட்டில் வச்சோம்னா நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க. அதனால தான் தனித்தனியாக பிடிச்சி வச்சிருக்காங்க. காட்டில் இருக்கக்கூடிய ஏன்னா எல்லாத்துக்குமே 5 அறிவு தான். ஆமா காட்டில் வளரக்கூடியதை விலங்குகள் சொல்லுவோம், ஆமா. வீட்டில் வளர்க்கக்கூடியதை செல்ல பிராணிகள் சொல்லுவோம். ஆனால் இரண்டுக்குமே அறிவு என்ன? 5 அறிவு தான். அதனால அதனுடைய குணத்தினுடைய தன்மையாகப்பட்டது மாறுபடும். அப்படின்ற காரணத்தினால நீங்க வேற ஒன்றும் இல்லை, மானை பிடிச்சிட்டு போய் நீங்க வீட்டில் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே சரி. மானுன்னு சாதாரணமா நினைக்க கூடாது. ஏன்னா தன்னுயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக எல்லா ஜீவன்களும் போராடுற மாதிரி மானு என்ன செய்யும்? தன்னுயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடக்கூடிய அந்த வேகமாகப்பட்டது, அதனுடைய அந்த காலினுடைய வலிமையாகப்பட்டது மற்ற உயிரை மாய்க்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய பலமாகப்பட்டது இருக்குமா. அப்ப மானுக்கு எவ்வளவு ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒழுக்கத்தில் சிறந்ததும் மான் தான். தன் இணையை தவிர பிற இணையோடு சேராது. அப்பேற்பட்ட மான் இனத்தை நீங்க வேட்டையாடி குறைக்கிறத நான் ஒரு வகையில் ஏத்துக்கிற மாட்டேன். நீங்க இதுவரை வேட்டைக்கு போயிருக்கீங்களா? ஏற்கனவே உன்னை பிடிச்சவன் தானே. யாரா ஒன்னா ஒன்னதான் வார்த்தை பதனம் பார்த்து பேசணும். என்ன என்ன பிடிச்சிங்க? என்ன பிடிச்சன? என்ன பிடிச்சிங்க? என்ன பிடிச்சிங்க? எப்ப பிடிச்சிங்க? தீபாவளி வச்சிருக்கேன். என்னது தீபாவளி இருக்குமா? அது டீப்பாய்க்குள்ளையா? அப்படின்னா அங்க இருக்கு, அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியாச்சு. இதை பிடிச்சுக்கிட்டு போய் அது கூட வச்சா ஒன்னு இருக்கும் பொழுது இன்னொன்னுக்கு ஆசைப்படுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்ல? விதியை யாரு மாற்ற முடியும்? ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது. ஆசை இல்ல, எங்க மாமா கொடுத்த மானி. என்ன மாமா கொடுத்தாருல, கொடுத்தத பத்திரமா வச்சுக்க தெரியாம தொலைச்சிட்டீங்கல்ல? தொலைக்கல. அப்புறம் இந்த சின்ன மான் இருக்க, ஏற்கனவே அந்த மானை பிடிச்சி அங்க வச்சுட்டேன். இந்த இளைய மான் இருக்குல்ல, இது என் மீது ரொம்ப பாசமானது. கருமம். அது எப்படி நீங்க சொல்றீங்க? அது எப்படி சொல்றீங்க? பார்த்தாலே தெரியாதா? மான்ல எத்தனையோ வகை மான்கள் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய மான் அல்ல. தார்காவன ரசிகள் சிவபெருமானை கொள்வதற்கு ஏவி விட்டார்களே, அது மான் அல்ல, மாயமானது. ஆமா, பாண்டு மகா மன்னன் கணையால் அடித்துக் கொண்டானே, ஆமா, மாயமானது. அதுவும் மாயமான் தான். சீதையை தூக்குவதற்கு காரணமாக இருந்தது மாரிசன் என்று சொல்லக்கூடிய மாயமான். அப்படிப்பட்ட மானை நான் தேடி வரவில்லை. கலைமான், கருமான், சிலைமான், மறைமான், தேவமான், கஸ்தூரிமான், சாரங்கமான் என்று சொல்லக்கூடிய நவஜாதி மான்கள் இருந்தாலும் 32 வகை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு. இந்த நவஜாதி மான்களுக்கும் என்னுடைய மான அப்பாற்பட்ட மானி என்ற காரணத்தினாலே மானமின் அண்ணா மனமின் மனமினும் மானமின் அண்ணா மனமின் மனமின்னும் மானமான் மன்னா நன்னினான மீனமா மானா மினமின்னி முன்முன் நன்னினோ மானாமணி மேனி. ஆஹா, கசட தபர எங்கன்னா நம்மன்னு யாரால வளல தமிழ் மொழியில் இல்லாத அழகிலே கிடையாது இல்லையா? அங்க அப்பேற்பட்ட தமிழ் அழகாக பேசுறீங்க, இருந்தாலும் பக்குவம் பத்தல. வாய் மட்டும் பேசினா பார்த்தா செயல்ல வேகம் இருக்கணும். சத்தியம் வந்தேன், வேகம் இருக்கணும். சத்தியம் வந்தேன். என்ன கோவம் வராது.
வரணும் தானே இப்படி பேச்சு பேசுறேன், ஏன் வராதே? கோபப்பட்டா என்ன ஒரு பொம்பளை பிள்ளை இந்த பேச்சு பேசுறேன் இல்ல, என்ன செய்யணும்? சீ, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், மானே எனக்கு வேணாம் அப்படி இந்த இடத்த விட்டு போயிருக்கணும்ல. பெண்ணொன்று கண்டே கண்ணுங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா? அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? இதுக்கு இந்த நாரதரே பரவாயில்ல போல. பார்த்தாலே பசியெல்லாம் வரவே வராது. மான் இருக்கு இருக்கு, ஐந்தறிவு கொண்ட மானா என்னுடைய மான் இருக்கு, கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது. யார்கிட்ட இருக்கணுமோ அது அங்க இருக்கணும். என்ன ஆதாரம் இருக்கிறது, என்னுடைய மான் இருக்கு. தாரமாக்க வேண்டும் என்பதற்காக வந்தவன். பாட்டுக்கு ஒரு பாட்டு படிப்பேன், காட்டில் உள்ள மான பிடிப்பேன், விட்டு போகும் வேடுவன் என்று என்ன நினைக்காதே. ஹலோ ஹலோ, பாட்டுக்கு ஒரு பாட்டு படிப்பேன், காட்டில் உள்ள மான பிடிப்பேன், விட்டு போகும் ஆடுறா. மறுபடி சொல்லுகிறேன், அனுமதி கொடுத்தா நானும் மறுபடியும் சொல்றேன். ஏதோ நம்ம இனத்தவரை பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறாரே அப்படின்னு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம்னு பார்த்தேன். ஆத்தாட்டு போய் கேளு. கேளுங்க, சம்பந்தம்லாம் பேசக்கூடாது, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க. பொம்பளை பிள்ளைய அடக்கொடுக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப கவனமா பேசணும். அது தெரியும். சொல்றதை கேட்டுட்டு சரின்னு போயிட்டீங்கன்னா நானே எங்க அண்ணன் 7 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, சரி, ஏதோ நொண்டியோ நொடமோ பார்த்து பிடிச்சி தர சொல்றேன், எடுத்துட்டு போங்க. அதுதான் என்னால பண்ண முடியும். ஆகாயத்துல கோட்டை கட்டி வச்சிருக்கேன் அந்த மானுக்காக, பாதாளத்துல கோட்டை கட்டி வச்சிருக்கேன் மானுக்காக. எதுக்கு? இது என்ன மாடை? பட்டாடை வச்சிருக்கிறேன். மானு ஆடை உடுத்துமா? என்னுடைய மான் அது மட்டுமா? என்ன பேசுறீங்க நீங்க? பஞ்சு மெத்தையில தான் படுக்க என்னுடைய மான். ஆமா, என்ன பிடிச்சறீங்க? பட்டாடை தான் உடுத்து என்னுடைய மான். பால் சாப்பிடும், பழம் சாப்பிடும். பழம் சாப்பிடுமா மானா? என்ன பிடிச்சறீங்க? அப்படி ஒரு வித்தியாசமான மான் என்னுடைய மான். அதுக்கு தான் முன்பே சொன்னேன், என்னை தவிர மற்றவர் எவராது அதை தொட நினைத்தாலே சுட்டரித்து விடும். அப்படி ஒரு காண கிடைக்காதமான், கற்பனை கேட்டாதமான், கண்டோரெல்லாம் காதல் கொள்ளக்கூடிய அளவிற்கு விசித்திரமான மான் என்னுடைய மான். மான் குட்டிய சொரியலா, நாய் குட்டிய சொரியலா? நன்றி உள்ளதம்மா. சாப்பிடும்ன்றீங்க. வைரவர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன். அதுக்கு இருக்கிற நன்றி இப்ப மனிதர்களுக்கு இல்ல. ஒரு சில என்னதான் வளர்த்தாலும் மிருகம் மட்டும் அவருடைய குணத்தை காமிச்சு இல்லையா? ஒரு சில பேருக்கு இல்ல. சரி, அதனாலதான் சொல்றேன். இப்ப வேற ஒண்ணும் இல்ல, யானை காட்டு விலங்கு தானே, அதை நம்ம கூட்டிட்டு வந்து வளர்க்குறோம். அது என்ன பண்ணும்? சின்ன குழந்தை மாதிரி சொல்ற பேச்ச பூரா கேட்கும். ஒரு சின்ன அங்குசத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா யாரை முதல்ல கொல்லும்? வளர்த்த பாகனத்தான் கொல்லும். அப்ப அந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையாகப்பட்டது மாறாது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? ஆமா,
கணவனே மனைவி கொள்றாங்களா, அதை விட இது என்ன பெருசா? அப்புறம் சொல்றீங்க மனைவியவே கணவன் கல்ல தூக்கி போட்டு கொள்றானே, நிம்மதியா தூங்க இப்ப முடியல. அந்த வகையில் எடுத்துக்கிட்டு பயந்துகிட்டே தூங்க வேண்டியதா இருக்கு. அதிகமா பெண்கள் தான் மாப்பிள, அதிகமா பெண்கள் தான் கல்ல தூக்கி போட்டு பிரச்சனைலாம் கொண்டுகிட்டு. ஆமா 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 டெஃபினெட்லி. அதுக்கு நம்ம தலை கொடுத்துடக்கூடாது. அப்படி ஏன் வேடு வர கல்ல தூக்கி போட்டா ஒரேடியா கொண்டுலாமா? பிரச்சனை வராதே. எப்பா நீ வீடியோ ஆஃப் முத. மான் சொன்னா பத்தாது, மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படின்ற அங்க அடையாளம் சொல்லுங்க. அதற்கு பார்த்து சொல்றேன். மான் குண்ட அடையாளமா அப்பவே கேட்க வேண்டியானே. ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிலதை மட்டும் கூறுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள் பேதை பெண்ணே. அப்படி போறா நின்றுள்ள காரிக மானுக்குறை அடையாளமா? நீதான் என்னுடைய எங்கங்க மரியாதை ஓடிப்பறங்க. எங்க அண்ணனை கூப்பிடுவேன். அண்ணன் மச்சான் தானே? என்ன மச்சான்? அதெல்லாம் இல்ல, எனக்கு மட்டும் தான் அண்ணன். உன்னை தான் மானு சொல்லி வேண்டாம். எங்க அண்ணனோட குணம் உங்களுக்கு தெரியாது. வந்தானா எத்தனை தலை உருளும் தெரியாது. நிச்சயமா வர மாட்டார் என் மச்சான். ஆமா, பாண்டி கோயில கடை விட்டுறேன், தலை உருளும். எங்கெங்கும் அவள் முகம், அங்கெல்லாம் என் மனம், ஏந்திலை அவள்
அவள் உடல் தங்கம் அவள் இயலிசை நாடக சங்கம் அப்படியே இருக்கனா அன்னைக்கு பார்த்த மாதிரியே அந்த சுறுசுறுப்பு எங்கெங்கும் அவள் முகம் என் மனம் ஏந்திலை அவள் உடல் தங்கம் அவள் இயலிசை நாடக தங்கம் எங்கெங்கும் அவள் கிளர்ச்சி என் இதயத்தில் ஆயிரம் உணர்ச்சி. இந்த பாட்டு கேட்டிருக்கேனே. எத்தனை ஆனந்த கிளர்ச்சி என் இதயத்தில் ஆயிரம் உணர்ச்சி. அத்தனை தேவதை கவர்ச்சி அத்தனை தேவதை கவர்ச்சி அவள் அசைவது தாமரை மலர்ச்சி. நீல நிறம் கொண்டாடி அதிமீறிய புதுமலர்வாடி ஆலிலை போலொரு ஜாடை அதில் ஆனந்த நாட்டிய மேடை எங்கெங்கும் அவள் அங்கெல்லாம் என் ஆணி பொன்னேனியை படைத்து அதில் ஆயிரம் வைரங்கள் பதித்து அதில் 1000 பயிரங்கள் பதித்து ஆணி பொன்னேனியை படைத்து ஆயிரம் வைரங்கள் பதித்து மாணிக்க புன்னகை தொடுத்து அவள் மலர்ந்து விட்டாள் என்னை நினைத்து அவள் எண்ணிய பாதங்கள் விதைத்தாள் தன்னைக்கு ஆனந்தம் கொண்டேன் மல்லிகை மலர்ந்தது மண்ணில் அதன் வாசனை பிறந்தது விண்ணில் நீதான் என்னுடைய மகன் உன்னைத்தான் ஏய் வாடா வாடா நான் இருக்கும்போதே தங்கச்சியா ஏய் ஏன்டா அதுக்குள்ளே வந்தா பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஆனா ஒரு நம்பி ரெண்டு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கோம் ஊடால நீ வாட்டுக்கு வந்துட்டு இருக்க கூடால இவருந்தே வர்றாரு அண்ணா தங்கச்சி அவர் யாரா இருக்கும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு என்ன சொன்னாரு உன்னை தான் காதலிக்கிறாராம் என்ன காதலிச்சு என்ன பண்ண போறாரு உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றாரு சேச்சி அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு அப்படியா நீ என்ன சொன்ன நான் என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் நீ முடியவே முடியாது எங்க அண்ணேன்னு சொல்லிருப்பேன் வந்திருப்பீங்க அதுக்குள்ள நீ நினைக்கிறது அப்படித்தான் போல நான் இதை விட ரொம்ப மோசமா திட்டி விட்டேன் நீ யாரு என் தங்க தங்கச்சி இல்ல வளப்புல என்ன காரணமா இருக்கும் ஏதா எந்த அதான் நான் கூப்பிடும் போது நீ சாமி கும்பிட்டு கொடுப்ப பாதியிலே வந்துட்டேன் ஆமா ஆமா அதனால எந்த குறை இருந்தாலும் கந்தன குறை மட்டும் இருக்கக்கூடாது முருகனை வணங்கிரும் யாரு கடை இருந்தா ஆத்தா கடை மட்டும் இருக்கக்கூடாது கும்பிடுதா சாமியா முருகனை வணங்கிரும் வணங்க மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தளமேலும் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒலியிசைக்க மத்தள மேலும் முரசொலிக்க
என்னை அடையாளம் தெரிகிறதா உனக்கு? சுவாமி பிராணநாதா, எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? நான் தானே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். கேள், தருகிறேன். தாரத்தில் இரண்டாவதாக இருந்தால் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரே முதலில் அழைக்கப்பட வேண்டும். என் நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். உன் விருப்பப்படியே இன்று முதல் இந்த உலகத்து மக்கள் அனைவருமே வள்ளி தெய்வானை என்றே போற்றட்டும். என்னுடைய ஆசை என்று உனக்கு நிரந்தரமாக நிலைத்திருக்கும். ஓ மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவனுக்கு எதுனா வாராரு வாராரு அழகர் வாராரு 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 அழகர் வாராரு சப்பர ஏறி வாராரு நம்ம சங்கடம் தீர்க்க போறாரு உலகம் காக்க வாராரு உள்ள கலகம் தீர்க்க போறாரு வெட்டவடி முட்டலை சாதிஜன கூட்டி கட்டளை கட்டளக முட்டலக தீட்டி வாராரு வாராரு அழகர் வாராரு 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 அழகர் வாராரு ஆகாய பூமி எல்லாம் ஆட்டி வச்சவர் அழகரே ஐம்பூதம் இருந்திருந்து கூட்டி வச்சவர் அழகரே சமயங்கள வேற்றுமைய கூட்டி வச்சவர் அழகரே சமயம் வந்தா சக்கரத்தை தீட்டி வச்சவர் அழகரே முட்டுது முட்டுது சாதிச்சான ஆடாளக கண்ணல சிக்கலையே வந்தது வந்தது கோடி சன நம்ம வைக நதிக்கர வந்தலையே வாராரு வாராரு அழகர் வாராரு 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 அழகர் வாராரு ஆசாமி கட்டது பாதி ஜனக சாமி ஏறி ஆடுதே சாதி மறந்து சாதி ஜனக கோடி ஜனக வேறுது உச்சரழக பார்த்த பிறகு உச்ச தலைக்கு ஏறுது சட்ட மறந்து சண்ட மறந்து அச்சரவை தீருது வெள்ளி மலையடி சாமி அடிக்குது இலக மக்கடிக்கு மடி நன்மை இதை நான் நன்மை இந்த நாடு முழுவதும் நன்மை மறுத்தா துலங்கு காலமடி நம்ம வெட்டிக்கு எல்லாம் வெட்டியே கொட்டோ கொட்டடு கொட்டு மடி படு குறை கொட்டு கொட்டு மடி வந்தோ பிறடு வந்தோ மதுரை வந்தோ மலர்கள் வாழியவே கொண்டோ மலகர் கொண்டோ மகிழ் கொண்டோ மதுரை வாழிய கொண்டோ மடச்சு கொண்டோ மதுரை கொண்டோ மதுரை வாழி தத்தோ தகிர தத்தோ தகிர தத்தோ தகிர தத்தோ தத்தோ தகிர தத்தோ தகிர தத்தோ தகிர தத்தோ தத்தோ தகிர தத்தோ தகிர தத்தோ தகிர தத்தோ தத்தோ தகிர தத்தோ தகிர நன்றி சொல்லியா ஹலோ ஹலோ அது இங்க இல்ல நாடு செலுக்கும் நாடு எதுக்கு தான் ஆப்பிட்டு நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஊராரெல்லாம் வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் பாட பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால்பான முங்க வேணும் கூத்து பெருக வேணும் ஞான தங்கமே பவமான ரூபமுற்ற பாராதே பீபமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுயமங்கலம் காதீர நடன தியாக ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுப மங்களம் சங்கரதா சுவாமி நாமம் வாழ்கவே வாழ்க வாழ்கவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை